ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வயக்காட்டில் நல்ல சிலு சிலுன்னு காற்றடிச்சிட்ருக்கு. மனசுக்கு அவ்வளோ இதமாக பச்சை பசேன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீனிஷாக பார்க்குறப்போ மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கனுக்குள்ளே தெரியுதுல தென்னை மரம், அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டி வச்சது தான். ஒரு தென்னை மரம் வளர 3 தலைமுறை தேவைப்படும்பாங்க. ஸோ அவங்க வச்ச காயிலேருந்து வர தண்ணி இப்போ என்னோட பையன் சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கிற தென்னை மரம் நாங்கள் போன வருஷம் நட்டு வச்சது. இப்போ நிறைய ஹைப்ரிட் தென்னை மரங்கள் வரதுனால ஒரு வருஷத்துலேயே நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிருது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா அழகழகாக கொக்கு நிற்கி. தூத்துக்குடியில் இருக்கும் போதெல்லாம் நான் கொக்கு வந்து ரொம்ப ஒரு அதிசயமான பறவையாக பார்ப்பேன். ஏன்னா நம்ம சிட்டியில் வந்து அந்தளவுக்கு கொக்குங்களை பார்க்க முடியாது. இந்த மாதிரி கிராமப்புறங்களில் தான் நிறைய இருக்கும். இப்போ கம்மியாக தான் ஒரு 4 கொக்கு நிற்கி. ஆனால் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய கொக்கு கூட்டமாக வந்து அழகாக பறக்கும். ஸோ டைம் கிடைக்கிறச்சு நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் இந்த கொக்கு பறந்து போகுது பார்த்திங்களா. நம்மளும் இதே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.